பித்தம் தலைக்கேறிடுச்சா என்று சமயத்துல கிண்டல் பேச்சு. எட்டி பார்க்கும் சித்தம் இருந்தா வேலையே ஓடாது. ஏடா கூடமா எதையாச்சும் செய்வோம். தலைக்கு பித்தம் ஏறிடுச்சுன்னா. இது மாதிரியான சமயத்தில் அவசியம் மருந்து தேவைப்படும். சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை, சுப்பிரமணியருக்கு மிஞ்சிய தெய்வம் இல்லை என்பது தேவ வாக்கு போன்ற தேவையான வாக்கு. சுப்பிரமணியர்னா யாரு? நம்ம முருகப்பெருமான். சரிங்களா? இப்ப நம்ம ஒரு தலைப்பு உள்ள போவோம். பித்தம் பித்த நிவாரணி மருந்துகள். பித்த நிவர்த்தி மருந்துகள். அது உள்ள போவோம். 1. சுக்கை தூள் பண்ணி எலுமிச்சப்பழ சாறு கூட கலந்து குடித்து வரவும். சுக்கு ரொம்ப மெயினுங்க. வீட்டுல எல்லாருமே சுக்கு வச்சுக்கோங்க கண்டிப்பா. ஓகேங்களா? நம்ம அனைவரு வீட்லயும் எல்லாமே இருக்கும். சில நேரத்துல சுக்கு இருக்காது. அதனால சுக்கு பல விஷயத்துக்கு தேவைப்படும். அதனால 1 சுக்கு தூள் பண்ணி எலுமிச்சப்பழ சாறு கூட கலந்து குடித்து வரும். 2வதாக 100 கிராம் திராட்சை உலர்ந்ததை 200 கிராம் கடுக்காயுடன் சேர்த்து அரைத்து தினசரி காலையில் 3 கிராம் அளவு சாப்பிட்டு வர பித்தம், வாந்தி, வாய்க்கசப்பு தீரும். 3வதாக சுக்கு, மிளகு, திப்பிலி, விளாமிச்ச வேர், கிராம்பு ஆகியவைகளை அதுக்கு 10 கிராம் வீதம் எடுத்து தூள் செய்து அந்த தூளை தினமும் 2 வேளை 5 கிராம் வீதம் 3 அல்லது 5 தினம் சாப்பிட்டு வர தலைச்சுற்றல், பித்தம் குணமாகும். அடுத்து பாத்தீங்கன்னா திப்பிலி. திப்பிலி ரொம்ப முக்கியமானதுங்க. இப்ப சுக்கு எப்படி வீட்டுல வச்சிருக்கீங்களோ அதே மாதிரி உங்க அஞ்சரை பெட்டியில திப்பிலியே வைங்க. ஏன்னா அஞ்சரை பெட்டியில பாத்தீங்கன்னா கடுகு, மிளகு, சீரகம், சோம்பு இதெல்லாம் வச்சிருக்கோம் இல்லைங்களா? அது மாதிரி திப்பிலியும் ஒரு இடத்துல கொஞ்சமா வாங்கி அப்படி போட்டு வைங்க. ரொம்ப நல்லது. பாருங்க, திப்பிலி